ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்எல்சி இந்தியா லிமிடெட் சரிங்களா? அவங்க வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸுக்கு வந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா? அதாவது என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள். இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு டிராஃப்ட்ஸ்மேன், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th ஸ்டாண்டர்டு வித் ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் ஃபீல்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் வந்து 30,000 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் எலக்ட்ரிஷியன், அவங்களுக்கும் பே ஸ்கேல் 30,000, 12th பாஸ் பண்ணியிருக்கணும் வித் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் ஃபீல்டில் முடிச்சிருக்கணும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் ஃபிட்டர் சரிங்களா, அவங்களுக்கும் 30,000 சேலரி, 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் வித் ஐடிஐ ஃபிட்டர் சரிங்களா, ஃபிட்டரில் முடிச்சிருக்கணும், 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் மினிமம். இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளு ஓகேங்களா, அவங்களும் 12th ப்ளஸ் ஐடிஐ வந்து மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளில் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் ஒயர் மேனு, அப்புறம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 12th ப்ளஸ்ஸு ஐடிஐ முடிச்சிருக்கணும், ஒயர்மேன் ஃபீல்டில் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டு, கிளரிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி சரிங்களா, ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் சிவில், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவிலு இல்லைனா வந்து சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அந்த ஃபீல்டில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஃபுல் டைமு இல்லைனா பார்ட் டைமு சரிங்களா. டிப்ளமோவில் ஃபுல் டைமாவோ இல்லை பார்ட் டைமாவோ சிவில் இல்லை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாலே போதும், எலிஜிபிள் தான். ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல், அவங்களும் அதே போல் ஃபுல் டைம் இல்லை பார்ட் டைம் டிப்ளமோ ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், அவங்களும் ஃபுல் டைம் இல்லை பார்ட் டைம் டிப்ளமோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சரிங்களா. இவங்களுக்குலாம் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 38,000 சரிங்களா. அதர் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 தான் ஸ்டார்டிங் சேலரி. அதே போல் வேகன்சியும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கரில் ஒரு வேகன்சி, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் எலக்ட்ரிஷியனில் 3 வேகன்சி, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் ஃபிட்டரில் 2 வேகன்சி, மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள் 2 வேகன்சி, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் ஒயர்மேன் 1 வேகன்சி, கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டு 17 வேகன்சி, அதுலேயும் கேஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு 5 வேகன்சி, ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் 2 வேகன்சி, அப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு 1 வேகன்சின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங் வைஸ் வேகன்சியுமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் மேற்கொண்டு பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்பர் ஏஜ் லிமிட்டு ஒரு கிரேடுக்கும் வந்து கேஸ்ட் வைஸு அப்பர் ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்குன்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் 30லேருந்து 35 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டு, இது வந்து ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெர்மு எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸ் சரிங்களா. 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து 3 இயர்ஸ் வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து பர்மனெண்ட் ஜாப்ன்றதை அவங்க இப்பயே சொல்லலை, பர்ஃபார்மன்ஸ் வச்சு முன்னாடி பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது 3 இயர்ஸ் ஒர்க் பேசிஸ் தான் அவங்க வந்து இப்போதைக்கு ரெக்யூர் பண்ணுறாங்க சரிங்களா. அப்புறம் அலோவன்ஸ் அதை பற்றிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஜாப் வந்து கிடச்சிச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன அலோவன்ஸ் கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ன்றதை அங்கே கிளியராக சொல்கிறாங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் ரிசர்வேஷன் ரிலாக்ஸேஷன் இல்லை எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சன்ஸ், அப்புறம் எக்கனாமிக் வீக்கர், இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது, ரிசர்வேஷன்ஸ் இருக்குன்றதை அங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எந்தெந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள், என்ன மாதிரி ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நேம் ஆஃப் த போஸ்ட் கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டு. ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் சரிங்களா. அப்படி எந்தெந்த க்ரைட்டீரியாவில் அவங்க இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பிளைண்டு, லோ விஷன் அப்படி இருக்கலாம், இல்லை ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அப்படி இருக்கலாம் அப்படின்றத, 1 லெக்கு 1 ஆர்மு அப்படி இருக்கலான்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்ரிவேஷன்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. ஒன்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள், மற்ற எந்த போஸ்டிங்கும் எலிஜிபிள் கிடையாது சரிங்களா. அதில் இந்தந்த க்ரைட்டீரியாவில் இருந்தால் மட்டும் தான் எலிஜிபிள்ன்றதை கிளியராக சொல்லியிருக்காங்க. அந்த டேபிள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா
ரிட்டன் டெஸ்ட்டு 100 மார்க்ஸுக்கு இருக்கும் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்கும். அதாவது 100 கொஷின்ஸு. அப்போ ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு. இதில் நோ நெகட்டிவ் மார்க்கு சரிங்களா. ராங் ஆன்சராக பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, 100 கொஷினு மொத்தம் 100 மார்க் சரிங்களா. அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லிட்டு 30 மார்க்கு. சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு. மொத்தம் 100 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் சரிங்களா. அதே போல் போஸ்ட் ஆஃப் கிளரிக்கல் அசிஸ்டன்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு அதே போல் 100 மார்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜ் கிடையாது. வெறும் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம் பேட்டர்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம் பேட்டர்னு. ஸோ அதர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ட்ரேட் வைஸ் வந்து மெரிட் பேசிஸில் செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. இவங்களுக்கு மட்டும்தான் ரிட்டன் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் டூரேஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் தராங்க சரிங்களா. 120 மினிட்ஸ்னால் 2 ஹவர்ஸ் டைம் வந்து சரிங்களா. கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். கொஷின் பேப்பர் வில் பி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்லி சரிங்களா. இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் பேப்பர் இருக்கும். அதே போல் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் பற்றி சொல்லியிருக்காங்க. 50% ஜென்ரல் கேட்டகரி, எக்கனாமிக் கேட்டகரி, 40% எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40%. இதுதான் வந்து கேஸ்ட் வைஸ் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் இந்த ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் வேறு முக்கியமான விஷயம்னு பார்க்க போனோம்னா அதே போல் இந்த பிஏபிஎஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ் ஃபேமிலி சரிங்களா. அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு என்னென்ன போனஸ் மார்க் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை கிளியராக சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. பிஏபிஎஸ் ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா. அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் சப்போர்ட் டாக்குமெண்ட் ஃபார் த பிஏபி ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ்க்கான டாக்குமெண்ட் என்னென்ன வேணுன்றது தான் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணுவாங்க சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஆன்லைன் மூலில் தான் அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். nlcindia.in வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் லிங்க்கையும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்க்கையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வேறு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா F1S கிரேடுக்கு அதாவது கேஸ்ட் வைஸு ஓகேங்களா. ஜென்ரல் கேட்டகரி F1S கிரேடுக்கு ஜென்ரல் கேட்டகரி, எக்கனாமிக் கேட்டகரி, ஓபிசி அப்படி இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 300 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ராசஸிங் ஃபீஸ் 295 சொல்லியிருக்காங்க. அதில் ப்ளஸ் 45% ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 595 வரும் சரிங்களா. 595 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வரும். இது F1S கிரேடில் ஜென்ரல் கேட்டகரி, எக்கனாமிக் கேட்டகரி. எஸ்சி அதே கிரேடில் எஸ்சியாக இருந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாது, ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் இருக்குது. 295 ரூபா இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டபிள்யூ கிரேட் அந்த கேட்டகரி ஜென்ரல் எக்கனாமிக் வீக் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 250, ப்ராசஸிங் ஃபீஸ் 236, டோட்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 486 சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஸ்சி ஃபிசிக்கல் சேலஞ்சர் பர்சனாக இருந்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது. 236 ரூபா பே பண்ணணும். இதையும் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட்லாம் கிடையாது சரிங்களா. அதையுமே கிளியராக சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் எதுவும் கிடையாது. ஆன்லைனில் மூலியமாக பேங்க் அதாவது ஆன்லைன் மூலியமாக தான் பே பண்ணணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறப்போ எப்படி வந்து டாக்குமெண்ட் என்னென்ன சைஸில் இருக்கணும் அப்படின்றத அங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் எப்படி எந்தெந்த சைஸில் இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணுன்றதை கிளியராக சொல்லியிருக்காங்க. இதையும் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. இது வந்து அப்லோடிங் டாக்குமெண்ட் வித் த செல்ஃப் அட்டஸ்டடு சரிங்களா. செல்ஃப் அட்டஸ்டோட அப்லோட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 25/3 மார்ச் சரிங்களா. அப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதே போல் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 24/4/2024 சரிங்களா. அதாவது மார்ச் மாதம் 25ஆந்தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதம் 24ஆந்தேதி இது க்ளோஸ் ஆகுது சரிங்களா. அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது தான் அதே டேட்டு 24 ஏப்ரல் 2024 லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா.
அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் கேண்டிடேட் ஹூ ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25/4/2024 சரிங்களா. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் வந்து. பட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24 தான் க்ளோசிங் டேட்டு சரிங்களா. சப்மிஷன் பண்ணுறதுக்கு வந்து 25/4/2024 தான் சப்மிஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வந்து ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ப்ரூஃப் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பிரிண்ட் எடுத்து நீங்கள் சர்டிஃபிகேட்டில் சைன் வாங்கிக்கணும் சரிங்களா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ரஃப் ஷீட் எடுத்துக்கங்க. ரஃப் ஷீட் எடுத்து நீங்கள் எந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வரீங்களோ அதுக்கு வந்து கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு என்ன வேகன்சி இருக்குது, நீங்கள் என்ன கேஸ்ட்டில் வரீங்க, உங்களுக்கு என்ன வேகன்சி இருக்குது, அப்புறம் உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்றத கிளியராக நோட் பண்ணி என்ன டாக்குமெண்ட் இருக்குது, என்ன ஃபார்மேட்டில் வச்சுக்கணும் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஒரு வெப்சைட்டில் நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.